வான் நிலவு ஓர் அழகு, இந்த பெண் நிலவோ பேரழகு. அழகிய சிநேகிதியே, உற்சாகத்துடன் உங்கள் மகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம போட போற ஒரு 3D ஒரு எஃபெக்டோட மேக்கப்புங்க உங்களுக்கு ரொம்ப ஹேண்டி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்களா, இந்த மேக்கப் ஹெல்ப் தான் இந்த டெக்னாலஜி, அதனோட டெக்னாலஜி இதெல்லாம் தான் நாம நீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறீங்க. அதுதாங்க இந்த 3D எஃபெக்ட் மேக்கப். பார்க்கிறதுக்கு தயாராயிட்டீங்களா? நம்ம மனசுல நிக்கிற படங்கள்ல கொஞ்சம் நம்ம மனசுல நிறுத்தி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிய வர பாருங்களேன். அதனுடைய உங்களை அது ஹீரோவா ஹீரோயினா அவங்களுக்கு அந்த மேக்கப் எஃபெக்ட் கொடுத்த அந்த மேஜிக் டச்சால அப்படியே நம்ம மனசெல்லாம் டச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவ்வை சண்முகத்தை எடுத்துக்கோங்க, கமல் சாரு, தசாவதாரம், இந்திரன்ல ரஜினி சார் இருக்கார்ல சூப்பர் ஸ்டார். இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த மேக்கப் எஃபெக்டால 3D மேக்கப் எஃபெக்டால டச் அப் பண்ணப்பட்டவங்க தானே. இப்போ குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா இப்போ ஐ படம் வந்துச்சு, அதில் ஸ்பெஷல் 3D மேக்கப் எஃபெக்ட்டுக்கு விக்ரம் சாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதனோட ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற நியூசிலாண்டில் இருக்கிற வீட்டா டிஜிட்டல் கம்பெனிக்கு போய் அங்கே இருந்து ஸ்பெஷலாக மேக்கப்பை போட்டு ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. அங்கே எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இல்லையா, ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதே மாதிரி டான்ஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஆப்ஸுங்கிற சூப்பர் ஹிட் ஹாலிவுட் படத்தை பற்றி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அந்த குரங்குகள் மாதிரி வரவங்கெல்லாம் எவ்வளவு எல்லாரும் தத்ரூபமாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த தத்ரூபத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றது தான் இந்த 3D மேக்கப் எஃபெக்டோட முக்கியமான வேலைங்க. ஃபேஸில் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கிற மாதிரி செய்யறது, கன்னத்தில் ஒரு இடத்துல பல்ல தாக்கையே உருவாக்குறது, கண்கள்ல இருந்து ரத்தம் வடிகிற மாதிரி செய்யறது, 2 முகம் 3 முகம் அப்படின்னு பிரித்து காமிக்கிறது, பார்க்குற நம்ம கண்கள்ல இருந்து நிஜமாவே கண்ணீரையும் ரத்தத்தையும் சேர்த்தியே வர வைக்கிறது. இதெல்லாம் தாங்க இந்த 3D மேக்கப் எஃபெக்ட். நாம்ளெல்லாம் சும்மா அப்படியே அஃபெக்ட் பண்ணிடுங்க. அப்போ பாருங்களேன், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படிங்கிறது அந்த மேக்கப் 100% பாருங்க. அந்த பாட்டு இந்த மேக்கப்புக்கு தாங்க பொருந்தும். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ட்ரமாட்டிக் பார்ட்டிஸ் பண்ணுறது தாங்க. ரோஸ் பார்ட்டின்னு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் ரோஸ் கலரில் ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு, ரோஜா பூவை கையில் வச்சுக்கிட்டு, ரோஜா பூவை தலையில் வச்சுக்கிட்டு, எங்கள் இடம்லாம் பார்க்குற இடம்லாம் ரோஜா பூவாகவே இருக்கிற மாதிரி பண்ணுறது தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பீச் பார்ட்டின்னு ஒரு தீம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷனில் சுண்டல், குச்சி ஐஸ்கிரீமு, பஜ்ஜு என்னெல்லாம் பீச்சில் கிடைக்குமோ நமக்கு அந்த ஷெல்ஸால் டெக்கரேட் பண்ணி அந்த பீச் எஃபெக்டை அப்படியே கொண்டு வர்றது தாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் பார்ட்டின்னு நடத்துகிறோமா? நம்ம பாருங்கள், யாருமே நடத்தலையா? நீங்கள் அந்த தீமை ஒரு பார்ட்டியாக நடத்த ஆரம்பிக்கலாமே. இந்த மாதிரி 3D எஃபெக்ட் மேக்கப் எல்லாம் பார்த்து தயாராகிடலாம் இல்லையா? 3D எஃபெக்ட்னு சொன்னாலே பிரமிக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறதும். இதோ பாருங்க, இவங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இவங்க முகத்தை பார்த்தீங்களா? ஒரு பக்கம் கன்னத்தையே அப்படியே 2 கண்ணமாக கொண்டு வரோம், ஒரு முகத்தையே அப்படியே 2 முகமாக கொண்டு வர்றது, இதெல்லாம் பிரம்மாண்டமாக கொண்டு வர்றது தான் இந்த 3D எஃபெக்டோட பெருமை அருமைன்னு சொல்லலாம். பாருங்களேன். ஸோ 3D எஃபெக்ட் கான்செப்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு த்ரில்லிங் இருக்கும் பாருங்களேன். இப்போ பாருங்க, நினச்சி கூட பார்க்க முடியாத, சாத்தியமே இல்லாத ஒன்றா நாம் பாருங்க சாத்தியமாக அப்படியே மாற்றுறது தான் இந்த 3D டெக்னிக் இல்லையா?
மேக்கப்போட கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோங்க. இப்போ பாருங்களேன், இவங்களோட ஃபேஸு எப்படி இருக்குது, எது ஒரிஜினல் ஃபேஸு, இதே மாதிரி பாருங்க, ஐப்ரோ, ஐலாஷஸ், ஐஸு, அந்த ஐ பாலு இதெல்லாம் கொடுத்து லிப்ஸ்டிக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்க, ஃபைனலாக 2 நோஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பார்க்கும்பொழுது எந்த ஃபேஸ் ஒரிஜினல் ஃபேஸு, எது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபேஸு அப்படிங்கிறத நோபடி கேன் மேக் அவுட் இல்லையா? இந்த மாதிரி பல விதமான மேக்கப் டெக்னிக் எல்லாத்தையும் எங்களோட மாணவிகள் எங்ககிட்ட படிக்கிற அகாடமியில், மகா இன்டர்நேஷ்னல் அகாடமியில் படிக்கிற மாணவிகளுக்கு எல்லாருக்குமே அட்வான்ஸ்டு லெவலில் இந்த மாதிரி மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கணுமா? யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் பார்ட்டியை சீக்கிரம் நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனில் ஆர்கனைஸ் பண்ணி ஜமாயிங்க, சரியா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் பேச்சஸ் எல்லாம் போகணுமா? அப்போது அந்த தோல் உரிச்ச பாதாம் பவுடர் எடுத்துக்கிட்டு அதில் எக் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி அதனோட லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே நல்லா ஸ்டர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஃபேஸை வார்ம் வாட்டரால் வாஷ் பண்ணி பாருங்களேன். உங்களோட முகத்தில் இருக்கிற அந்த டார்க் பேச்சஸ் எல்லாமே காணாமலேயே போயிடும். என்ன நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் வேறு ஒரு புது ப்ரோக்ராமோடு மீட் பண்ணுவோம்.